பரதன் மனரணத்துடன் வனம் சென்று அரசாளும்படி அண்ணனை வருந்தி அழைத்தல். வீருடன் விளங்கும் பரதன் தகவல் அறிந்தவுடன் வெகுண்டார். நீரு பூத்த நெருப்பில் அகப்பட்ட புழுவைப் போல புரண்டு அழுது துவண்டார். எல்லை மீறும் சோகத்துடன் கானகத்துக்கு போய் ஸ்ரீராமபிரானை கண்டார். இன்றே வாருங்கள், அரியணை ஏறுங்கள் அண்ணா என்று ஸ்ரீராமபிரானின் பதமலரை இறுகப் பற்றி கொண்டார். பெற்றோர் சொல்படி வனவாசத்தை விரும்பி ஏற்ற ஸ்ரீராமர் தந்தையும் தாயாரும் சொன்னதை செய்வதே பெரும் பாக்கியம் என கருதி மனம் புவந்தே வனம் புகுந்தோம் என்று ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பரதனிடம் உரைத்தார். நீ சிந்தை கலங்காமல் சென்று அரசால் என்று ஆசீர்வதித்து பாசமலர்களை பரதன் மீது இறைத்தார். பரதன் ராமரின் பாதுகையை வாங்கிச் சென்று அரியணை ஏற்றுதல். ஆனால் பரதனோ சொந்தம் உமக்கே அரியணை, அதை இச்சிறியேன் ஒருபோதும் அமரேன் என ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியிடம் வாதித்தார். எனக்கு தந்திடுவீர் தங்கள் தாமரை பதம் தாங்கிய பாதுகையை, அவற்றை ஏற்றுவேன் அரியணை, இன்றில் துறப்பேன் இக்கணமே என் உயிரினை என்று கெஞ்சி கேட்டு பெற்று அவற்றை ஆகம முறைப்படி அரியணை ஏற்றி பரதன் விரும்பியதை சாதித்தார். அரக்கி சூர்பனகை ராமர் மீது காமுறுதல். நம்பினோக்கு நலமருளும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியாரும் தம்பி இலக்குவனும் ஆரண்யவாசம் புரிகின்ற வேளையிலே பம்புகள் பல செய்யும் வஞ்சக குணம் படைத்த கும்பகர்ணன் ராவணன் உள்ளிட்டோர் தங்கையாகிய சூர்பனகை எனும் விகார உருக்கொண்ட கொடிய மாது எழில் சுந்தரராம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வனத்தினிலே வில்லம்பு தொடுக்கும் பாங்கினையும் அவர்தம் வனப்பையும் கம்பீரத்தையும் கண்ணுற்ற போது மாயத்தால் தனது அகோர உருவத்தை மறைத்து வசீகர தோற்றத்துடன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி முன் வந்து ஆர்ப்பரித்து மோகமுற்றாளவர் மீது. இலக்குவனிடம் சூர்பனகை மூக்கறுவிடுதல். அன்பு தம்பி அவை இலக்குவன் அவளின் தகாத நோக்கத்தை அறிந்து சீற்றத்தால் விழிகள் சிவந்து வீரத்துடனே விரைந்து அவளின் மூக்கறுத்த தீரச் செயலை விவரித்து விளக்க வார்த்தைகளே கிடையாது. இருள் சூழ்ந்த இலங்கை மூக்கருந்த ராட்சதமங்கை இலங்கை சென்று முழங்க வைத்தாள் அபாய சங்கை. அந்த மூர்க்கம் கொண்ட ராவணன் தங்கை வன்முறையால் மூழ்கியது இருளில் இலங்கை. மண்டோதரியும் விபீஷணனும் தவறை சுட்டி காட்டுதல். மண்டோதரியும் விபீஷணரும் இந்த மடமைக்கு தெரிவித்தார் எதிர்ப்பு. அதனால் மமதையின் மறுபதிப்பான சூர்பனகையும் அவர்களை செய்தாள் அவமதிப்பு. உண்டானது அந்த உத்தமர் இருவரின் உள்ளத்திலும் பதைப்பு. ஆனால் உன்மத்த உடன்பிறப்பிருவரும் இலங்கை விஷமெனும் வித்தினை வீதைப்பு. மாரீசன் மறித்தலும் சீதையை கவர்தலும். சூது நிறைந்திட்ட சூர்பனகையோ ஆவேசமாய் தோணிந்தாள். அவள் ஏதோ மறியாத ராகவியை அபகரிக்க திட்டம் புனைந்தாள். மோதும் வன்மம் கொண்ட மாரீசனோ மாயமானாய் வந்து சரிந்தான். பின்பு சாது வேடம் பூண்டு ராவணனும் வந்து சீதாதேவியை கவர்ந்தான். ஜடாயு பரமபதம் அடைதல். கவர்ந்து செல்கையில் ஜடாயு ராவணனின் ரதத்தை இடைமறித்தது. தவறிழைத்தின் தண்டனை உண்டனை ராவணனிடம் எச்சரித்தது. அவன் தேர்ச்சக்கரம் ஜடாயுவை நசுக்கி அதன் இறக்கைகளை எல்லாம் உடைத்தது. தேடி வந்த தவச்சுடராம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிடம் ஜடாயு இந்த செய்தியை கூறியபின் அதற்கு பரமபதம் கிடைத்தது. சீதா பிராட்டியின் சிறைவாசம். தந்திரமாக தன் தாய்நாடான இலங்கைக்கு சீதா பிராட்டியை கவர்ந்து சென்ற ராவணன் அங்கே அவளை சிறை வைத்து, ஏய் பேதை பின்னே, என் கோட்டை மதிச்சுவரை தாண்டி வந்து உன் மணாளனால் உன்னை மீட்டுச் செல்ல முடியாது. எனவே உன் அழகையும் இளமையையும் வீணாக்காமல் எனக்கு தாரமாக வந்து விடு.
உன்னை தங்க சிம்மாசனத்தில் அமர வைத்து உன் பாதம் படுமிடமெல்லாம் பட்டு பீதாம்பரத்தையும் இரத்தின கம்பளத்தையும் வீரித்து உன் அங்கம் முழுவதையும் மணிமுத்து பவளப்பொன் மாணிக்க மரகத வைர வைடூரிய கோமேதக புஷ்பராக ஆபரணங்களால் அலங்கரித்து உனக்கு கவரி வீசவும் கனிவுடன் கவனிக்கவும் பல்லாயிரம் பணிப்பெண்களை வேலைக்கு அமர்த்தி உன்னை என் அந்த புறத்தில் மகாராணியாக்கி அழகு பார்ப்பேன் என்று கெஞ்சி கேட்டும் அதிகாரமாக மிராட்டியும் ஆடாவடித்தனம் செய்தான்.